அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கிரிவலம் என்பது ஒரு புனித மலையை சுற்றி வருவதாகும். திருவண்ணாமலை போன்ற இடங்களில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. கிரிவலம் செய்வதன் மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும், பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கிறது என நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக ஐதீகம் இருக்கிறது. எனவே கிரிவலம் வரும்போது இடப்பக்கமாக நடக்க வேண்டும். ஏனெனில் வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக நம்பப்படுகிறது. கிரிவலம் வரும்போது பாஞ்சாடசர மந்திரம் நமச்சிவாய சிவாய நம அல்லது திருமுறைகளை தேவாரம் திருவாசகம் பாராயணம் செய்வது மன அமைதியை தருகிறது. கிரிவலம் செல்வதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான எண்ணங்கள் பெற்று சிவபெருமானின் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் செல்வது இல்லற பெண்களுக்கு லட்சுமி கடாட்சத்தையும் இல்ல இன்பத்தையும் அமைதியையும் மாங்கல்ய பலத்தையும் தரும் என நம்பப்படுகிறது. கிரிவலம் செல்வதன் மூலம் எதிரிகளால் ஏற்படும் பிள்ளி சூனியம் போன்ற துன்பங்கள் நீங்கி மனக்குளாறுகள் சரியாகும் மற்றும் கிரிவலம் செல்வதால் நவகிரகங்களில் சிறப்பு பலன்களை கிடைக்கிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்தர்கள் இடப்பக்கமாக கண்டிப்பாக நடந்து சென்றால்தான் சிறப்பு. கிரிவலம் செல்லும் போது பாஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வர வேண்டும். அமைதியாக கிரிவலம் செல்ல வேண்டும். கிரிவல பாதையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்தக்கூடாது. கிரிவலம் ஒரு புனிதமான செயல். இதில் ஈடுபட்டு இறைவனின் அருளை கண்டிப்பாக பெற வேண்டும். முக்கியமாக சிவபெருமானுடைய இந்த கிரிவலத்தை முதன்முறையாக தொடங்கியவர் நம்முடைய பார்வதி தேவி அவர்கள் மட்டும்தான். அண்ணாமலையார் வலம் வரும் எல்லா உலகங்களையும் வலம் வருவதற்கு சமமாகும். ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களின் ஆசிர்வாதமும் குருவின் திருவருளும் இறைவனின் திருவருளும் ஒரே சமயத்தில் ஒரு சேர கிடைக்கும் நாள் இந்த ஆடி தினமாகும். இந்த நாட்களில் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையான இந்த நாட்களில் கிரிவலம் சிறந்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமியிலும் இந்த சூரிய பகவான் பூவிலருக்கு ஏதேனும் ஒரு வடிவில் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக இன்றும் அதாவது திருவண்ணாமலையில் சூரியன் குறுக்காமல் வளம் வந்து செல்லுந்ததாக காட்டுகிறது. சூரியன் மலையை வளம் வருவது உலகில் வேறு எங்கும் காண முடியாத காட்சிதான் இது. இந்த நாட்களில் கிரிவலம் செய்பவர்கள் சிவலோகமாம் திருக்கைலாயத்தில் தேவர்களாய் வீற்றிருக்கும் சிறப்பை பெறுவார்களாம். முக்கியமாக இந்த நாளில் கிரிவலம் செய்வதால் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியினர் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வழி பிறக்குமாம். முக்கியமாக ஆடிப்பௌர்ணமியில் கிரிவலம் செய்யும் மானுடர்கள் 7 லோகத்தையும் ஆண்டு சிவஸ்வரூபத்தை அடைவார்கள் என சொல்லப்படுகிறது. முக்கியத்துவம் பொருந்திய இந்த நாட்கள் கிரிவலத்தால் திருமண தடை அகலும் என நம்பப்படுகிறது. திங்கட்கிழமை பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபட்டால் எவ்வளவு சிறப்போ அதுபோலத்தான் ஆடி பௌர்ணமியில் திருவண்ணாமலை வலம் வந்து பிரம்மா சரஸ்வதி தேவியை மனம் செய்து கொண்டாராம். அதனால் அன்றைய தினம் மற்றும் ஆடி பௌர்ணமி கிரிவலம் செய்யின் எத்தகைய திருமண தடையும் அகன்று விடுமாம். முக்கியமாக இந்த நாட்டில் காலை 5:30 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக அதாவது ராகு காலத்திற்கு முன் கிரிவலத்தை துவங்கி இடையில் ஏதேனும் ஒரு அம்மன் சன்னதியில் 7 கன்னி பெண்களுக்கு பூச்சாரம் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் வஸ்திரம் முதலான மங்கள பொருட்களை தாம்பூலத்துடன் தானமாக கொடுக்க திருமண தடை நீங்குமாம். முக்கியமாக ஆடி பௌர்ணமியும் மற்றும் முக்கியமாக வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி பௌர்ணமி அயகிரிவர் மகாலட்சுமிக்கு உகந்த நாட்களாக இது இருந்ததால் நீதித்துறையில் உள்ளவர்கள் கிரிவலம் வந்தால் அவர்களுக்கு வாக்கு வன்மையும் வழக்கும் வெற்றி ஏற்படுத்தும். தொடர்ந்து நீதிமன்ற படிகளை மிதித்து அல்லலுறும் அன்பர்களுக்கும் நெடுநாளாய் தீர்வு காணாமல் இருக்கும் வழக்குகளை நல்ல முறையில் தீர்வு ஏற்படுத்தும். இந்த நாட்களில் மிக பொருந்திய நாளாகும். ஆடி பௌர்ணமி கிழமைகளில் கிரிவலம் செல்வோமானால் கடன் தொல்லையும் வறுமையும் நீங்கி வளமான வாழ்வு நிலையை பெறும். விசாக நட்சத்திரத்துடன் கூடிய இந்த நாள் தொடர்ந்து முக்கியத்துவம் பொருந்தது. அண்ணாமலை கிரிவலம் வந்தால் அண்ணாமலையார் தரிசனம் நிச்சயம் கூறப்படுகிறது. இந்த நாட்களில் உத்தியோகஸ்தம் நியமனத்தில் ஏற்படும் பொறாமை கலகம் அவமானம் பகை உணர்ச்சி ஆகியவைகள் நீங்கி உத்தியோக உயர்வு இடமாற்றம் துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவற்றை பெறுவார்கள்.
முக்கியத்துவம் புரிந்த இந்த நாட்களில் கிரிவலம் செல்பவர்களுக்கு ஸ்ரீ பூத நாராயண பெருமாளே ஏதேனும் ஒரு வடிவில் துணை வந்து கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வாராம். இன்றைய கிரிவலத்தால் கைகளை அதாவது கலைகளை எல்லாம் கசடர கற்கும் திறன் பெற்றுள்ளனர். நியாயமான உத்தியோக உயர்வும் தொழில் திறமையும் ஏற்படும். வாரக்கடனும் வசூலாகும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி தத்துவம் சந்தான பாக்கியமும் இந்த நாட்களில் உண்டு. முக்கியத்துவம் புரிந்த இந்த நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு